காவியா, நீ வரத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்ல எவ்வளவு மதிப்பு மரியாதை செல்வா கூட இருந்தேன்னு தெரியுமாடி? என்னைக்கு உன் வயித்துல இந்த வீட்டோட வாரிசு வளருதுன்னு தெரிஞ்சதோ அதுல இருந்து அத்தனையும் போச்சு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை என்ன பண்ற பாரு. இன்னியோட இந்த வீட்ல உன்னோட செல்வாக்கு முடிஞ்சதுடி. என்ன ஹேமா, கரெக்டா பண்ணிட்டல்ல? அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு நீங்க வேணா பாருங்க அவ எப்படி கீழே விழுந்து வார போறான்னு பாப்போம். வா வா. காவியா, ஐயோ காவியா, காவியா என்னாச்சு? காவியா, அண்ணி, மடி காவியா, என்னமாச்சு? அண்ணி எந்திரிமா, என்னாச்சு? ஏய், நீ முன்னாடி போ, நான் வரேன். சி பாவம், இப்பதான் அவன் குடும்பஸ்தனா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். நேர்ல வந்து அண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி தாங்குவானோ? போன்லயே எப்படி துடிச்சு போயிட்டான். எதுக்கும் இந்திராக்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டானே, சொல்லிடுவோம். அவ இங்க இருந்த அன்னிக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? ஹலோ இந்திரா. சொல்லு கௌதம், என்ன விஷயம்? இல்ல, அண்ணி வீட்ல வேலை செய்யும் போது வலிக்கு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். நீ வரியா? கௌதம், என்ன சொல்ற? அக்காக்கு என்னாச்சு? எப்போ? இப்பதான் காலையில அடிபட்டது. நீ முதல்ல கிளம்பி வா. நீ கூட இருந்தா அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லொகேஷன் உனக்கு ஷேர் பண்றேன், ஹாஸ்பிட்டலோடது. சரி கௌதம், நான் வந்துடுறேன். Baby is safe. கடவுளே, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியம்மா. சாரி ட, நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். அம்மாடி காவியா, எங்களை விடுமா. உன் புருஷன்தான் என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகலைல்ல, பிள்ளைக்கு எதுவும் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். டாக்டர், அப்ப நாங்க காவியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்.
ஆனா இதே மாதிரி அதிர்ஷ்டம் எப்பவும் நம்ம கூட இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ இனிமே நீங்க கவனமா பாத்துக்கோங்க. காவியா, உங்களுக்கும் சொல்றேன், பி கேர்ஃபுல். அத்தை, நான் வேணும்னே பண்ணல அத்தை. ஏதோ தெரியாம நடந்துருச்சு அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னது மன்னிப்பா? நீ பண்ணது என்ன சின்ன தப்பா? ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட வாரிசையே அழிக்க பாத்திருக்க. ஐயோ அத்தை, நான் காவியாக்கு சத்தியமா அப்படி ஆகும் நினைச்சு நான் பண்ணவே இல்லை அத்தை. நான் இவ்வளவு கவனமா தான் இருந்தேன். ஆனா காவியா இப்படி வழக்கி விழுந்தான்னு எனக்கு தெரியல அத்தை. என்னது வழுக்கி விழுவான்னு நினைச்சு பண்ணலையா? அக்கா, இவ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சுபாக்கு முன்னாடி காவியா வயித்துல வாரிசு வளருதுங்கிற பொறாமையில பண்ண மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. சத்தியமா நான் இந்த மாதிரி எண்ணத்துல பண்ணல அத்தை. ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் கூட சுபாக்கா கிட்ட கேட்டேன், ஏங்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இத பண்ணத வேலைக்காரங்க இருக்காங்களேன்னு. ஆஹா, கேட்கலையே. நான் தான் பண்ணுவேன்னு பண்ணாங்க. ஆனா எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு இப்பதானே புரியுது. என்னக்கா நீங்க அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? பாவம், சின்ன உயிருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. போதும், எல்லாம் போதும் சுபா. நீ இதுக்கு மேல இங்க நிக்க தேவையில்ல. உன் பொட்டு படுக்கையெல்லாம் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. நீ இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல. நான் உண்மையாவே எதுவும் பண்ணல அத்தை. நீ சொல்றது எல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீ கேட்கணும். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஜெயா, அவ என்ன வேணும் நான் செஞ்சா? அவ வீட்டுல டெய்லி மாப் போடுறதானே, அப்படித்தான் அவ செஞ்சிருக்கா. அதுல ஏதோ மிஸ் ஆகி காவியா விழுந்துட்டா. அதுக்கு சுபா என்ன பண்ணுவான் பாவம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதுக்கு இல்ல ஜெயா. பேசாதீங்க. அம்மா, அண்ணி கண்டிப்பா காவியா நீ கீழே விடணும்னு பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. ஏற்கனவே நம்மளாலதான் காவியா நீ கீழே விழுந்துட்டாங்கன்னு கில்ட்டில இருக்காங்க. இவ தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ, அதனால இந்த வீட்டு வாரிசுக்கு ஏதாவது ஆயிருந்தா போன உசிறு திரும்பி வருமா? இத பாரு சுபா, நான் இனிமே உன்னை இந்த வீட்டுல பார்க்கவே கூடாது. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உன் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. அம்மா, ஜெயா, ஜெயா, மாமா, நான் சத்தியமா அப்படி பண்ணல மாமா. தெரியும்டா, தெரியும். ஜெயா, விடுங்க, நீ பாத்துக்கோ. இது எப்படியோ சின்னத்த போட்ட பிளான்ல ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு நடந்துருச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டு போ. ஏய், உள்ள போ. அக்கா, உனக்கு என்னக்கா அவசரம்? என்னடி? தரையில தண்ணி கிடக்கிறது கூடவா பார்க்காம நீ வருவக்கா? உன்னை கவனமா இருந்தேனக்கா நான் சொல்லிட்டு போனேன். நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸாவாக்கா இருப்ப? நான் அப்ப ஏதோ யோசனையில வந்தேன். ஆனா தரையில கவனத்தை வச்சுதான் வந்தேன். சரி, அப்புறம் நீ எதுக்கு வழுக்கி விழுந்த? சுபாக்கா எப்பவும் மாப் போடும்போது
வெறும் சோப் போடுற தண்ணியில கலந்து தான் பண்ணுவாங்க. ஆனா நான் விழுந்த இடத்துல மட்டும் ஏதோ எண்ணெய் பிசுக்கு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஏய், இனிமே நம்ம பொழப்பு இப்படிதான். தண்ணிய வாரி வாரி குடிச்சுக்க வேண்டியதான். நம்ம போட்ட 2 பிளானும் இப்படி சுதப்பிடிச்சு சின்னத்த. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஆனா ஜெயாத்த அந்த காவியாக்காக உங்களை இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க. அத நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், உன்னை பார்த்தா கவலைப்படுற மாதிரி தெரியலையே. என்னடி நக்கலா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சின்னத்த. இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்தத என்னால தாங்கிக்க முடியல. அதத்தான் நான் சொன்னேன். உண்மைதானே? அக்கா குழந்தை மேல பைத்தியமா இருக்கா. ஆனா நான் என் அக்கா தான் உலகம்னு இருந்தேன். கடைசியில எல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டான்ல. இந்த காவிய குழந்தை பெத்து குடுக்கற வரைக்கும் அக்கா அவளை தாங்குன்னு தாங்குவா. அவளை ஏதாவது ஒரு சொல்லிட்டா பொண்ணே போட்டுருவா போலயே. இது இப்படியே போனா நல்லதுக்கு இல்ல சின்னத்த. அந்த காவிய இதான் சாக்குன்னு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு கருத்து சொல்ல ஆரம்பிப்பான். ஜெயாத்தையும் அவ சொல்றத கேட்டு அப்படியே ஆடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். ஏய், மாமா ஏன் இவ்ளோ டென்ஷனா போறாரு தெரியுமா? ஏன்? அத்தை ஏதோ கம்பெனி ஷேர்ஸ் கொஞ்சம் என் பேர்ல எழுதி வைக்க சொன்னாங்க. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல நேத்து என்கிட்ட சைன் வாங்கினாரு. அந்த டாக்குமெண்ட் தான் நனைஞ்சு போச்சு. இப்படி அதான் டென்ஷன்ல கத்திக்கிட்டே போறாரு. ஷேர் மாத்த போறாங்களா? அதுல நீ சைன் போட்டியா? ஆமாண்டி. என்ன டாக்குமெண்ட் அது? அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு படிச்சு பாத்தியா இல்லையா? என்னடி நீ என்ன பேசுற? புருஷன் ஒரு சைன் கேக்குறப்ப யாராவது படிச்சு பாப்பாங்களா? அவர் என்ன கெட்டதா பண்ண போறாரு? ஏங்கா, அன்னைக்கு உன்கிட்ட நானே எவ்வளவு சொன்னேன், யாரையும் நம்பாதன்னு. அடி போடி, உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் ஒர்க் ஆகாது இந்திரா. என்ன இது? இதான் ரோஷி அந்த டிவோர்ஸ் பேப்பர். என்ன கதிர், விளையாடுறியா? அடப்போ ரோஷி, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? உண்மையா இதான் நீ கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர் ரோஷி. பேன் பாக்கெட்ல இருந்த பேப்பரை வேலைக்காரமா துவைச்சிட்டாங்க. கடைசியில இவ்வளவுதான் மிஞ்சிச்சு. மூஞ்சு, உன்னால ஒரு கையெழுத்து கூட வாங்கிட்டு வர முடியல. எனக்கு தெரியும் கதிர், நீ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ற. ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு, அவளை ஏமாத்தி ஒரு சைன் வாங்க கூட தெரியல. இதை என்ன நம்ப சொல்றியா? உண்மையை சொல்லு கதிர், நீ என்ன கழட்டி தானே விட பாக்குற. ஏய், என்ன ரோஷி நீ வேற? நடக்கிற பிரச்சனையில நீ வேற என்ன புரிஞ்சுக்காம, நான் உனக்காக தான் நீ வேணும் தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காவியா வேற தரையில வலிக்கு கீழே விழுந்துட்டா தெரியுமா? நானும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு ஆர்வமா தான் போனேன். கடைசியில எதுவுமே ஆகல. அவ விழுந்ததுக்கு பெரிய அண்ணி தான் காரணம்னு சொல்லி அம்மா அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அம்மா கொன்னே போட்டுருவாங்க போல. இந்த கையெழுத்து வாங்கின பேப்பர் வேற இப்படி ஆயிடுச்சு. இனியும் அவளை ஏதாச்சும் பண்ணணுங்கிறத விட்டுட்டு நம்ம ஏதாவது வேற வழியில வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற ரோஷி? ஓஹோ, வேற வழியா? பண்ணலாம் கதிர், அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ரோஷி சொல்லு. நீ உன் பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ.
அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லாம் குடுக்கறத நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல கதிர். நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். ஒழுங்கா கல்யாண வேலைய ஆரம்பின. நான் வரேன். ருஷி, என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு போன் கூட பண்ணல. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? ஏதோ தப்பா இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. நாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ பொண்டாட்டி குடும்பம்னு ஜாலியா இருப்பா. அப்ப நான் என்ன லூசா? கதிர், உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா. இவனுக்கெல்லாம் எதுக்கு ஒரு போன்? ஏன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது டபுள் கேம் ஆடுறானோ? இத்தனை வாட்டி கால் பண்றா? யாரு? திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. அவர்கிட்ட சொல்லுவோமா? இல்ல, பேசாம நம்மளே அட்டெண்ட் பண்ணி பேசிடுவோம். அட்டெண்ட் பண்ணி குளிக்கிறாருன்னு சொல்லிடுவோம். அதெடு சந்திரா. இதுங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கு? எதுக்குன்னு புரியலையே. குடிச்சந்திரா, என்ன சம்பந்தி இது? இது வாயும் வயிறுமா இருக்க பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்ல இருந்து குடுக்கற மசக்க சீரு. இது எங்க ஊரு வழக்கம். அதான் சம்பந்தி அம்மா, நீங்க வாங்கிக்கோங்க. சம்பந்தி வாங்கிக்கங்க. காவியா, இங்க வா. இதெல்லாம் உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா. இந்த நல்லா சாப்பிடணும். வாங்கிக்கோமா. இது எங்க வச்சிரு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். பத்து பொறுமையா. சுபா, சீக்கிரம் வா.
உட்காரு, எல்லாருக்கும் காஃபி இந்தாங்க. சரிடி. அப்புறமா உனக்கு மாங்காய் நல்லா கட் பண்ணி தரேன். எடுத்துக்கோங்க. என்னங்க மாமா? அத்தை. அப்புறம் சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சம்பந்தி. அது வந்து சம்பந்தி, அது ம், சொல்லுங்கப்பா. சரி. பொதுவா மசக்கையா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி நேரத்துல புகுந்த வீட்டுல இருக்கிறத விட பிறந்த வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க. நாங்களும் அங்க ஊர்ல தனியா தான் இருக்கோம். அதனால கிராமத்துல நல்ல பசுமையான சூழ்நிலை, இயற்கையான சாப்பாடு, ஆரோக்கியமான சூழ்நிலைலாம் இருக்கும். அதனால சம்பந்தியம்மா காவியாவை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு யோசிக்கிறோம். அப்புறம் அவ நடந்துக்கிட்ட விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓ, அதான் என் கேரக்டர் அவ கேரக்டரும் செட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? து. அம்மா, அப்படி என்ன சார் நீங்க இந்திரா கேரக்டர்ல தப்பு கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அது இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். டேய் கௌதம், மறுபடியும் சொல்றேன், நீ வேற யார்கிட்டயும் பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்க. உன்னைய பத்தி இங்க இருக்கிற எல்லார விடவும் நல்லா தெரியும்டா. இந்திரா கேரக்டர் மேலாம் எந்த தப்பும் இல்ல. இருக்கிற தப்பு எல்லாமே உன் மேலதான். நீ பாக்குற பார்வை மேலதான். அதுவும் பொண்ணுங்களை அடிமையா வச்சுக்கணுங்கிற சராசரி ஆண்களோட அந்த ஆணாதிக்க புத்தி தான் இருக்கு. டேய், நீ மட்டும் இல்லடா, இங்க பல பேர் உன்ன மாதிரி தான் இருக்காங்களே. அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ண வேண்டியது, அவங்க உங்க பக்கம் திரும்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாமே பண்ணி தொலைக்க வேண்டியது. ஒன்ஸ் அவங்க உங்க பக்கம் சாஞ்சிட்டா போதும், அப்புறம் அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பேசாத, இப்படி பேசாதன்னு அவங்களை எவ்வளவு டாமினேட் பண்ண முடியுமோ அவ்வளவு டாமினேட் பண்ண வேண்டியது. அதுக்கு மட்டும் அவங்க ஒத்து வரலன்னு தெரிஞ்சா அவங்க கேரக்டரை தப்பா ப்ளேம் பண்ண வேண்டியது. இங்க பாரு கௌதம், நான் சொல்றதை கேளு. பெண் பாவம் ரொம்ப பொல்லாதது கௌதம். நான் சொல்றதை கேளு. போது, நிறுத்து நிறுத்து. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற? இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அவளை பிடிக்கலன்னா பிடிக்கலதான், அவ்வளவுதான். இதோட பேச்ச நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஐயோ, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நீ எல்லாம் 10 தான்டா புரிஞ்சுக்குவேன். நான் வரேன். இன்விடேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னோட வருங்கால மனைவி வர மாதிரியே நான் கொடுக்க போற இன்விடேஷனும் பெஸ்டா இருக்கணும்னு தேடி 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 செலக்ட் பண்ணது. ஆமா இந்திரா, ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸும் சொல்லணும். எதுக்கு? இல்ல, நீ வருவ பத்தி தப்பு தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதும் தான் நான் முழுசா அவளை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவு வண்டர்ஃபுல் கேர்ள் தெரியுமா அவ. மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. நைஸ் கேர்ள். என்ன ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, ஒண்ணும் சரி, எது எப்படியோ நான் கரை சேர்ந்துட்டேன். பாவம் நீதான் கரையே ஏறல.
அதான் ஒரு கன்சர்ன்ல சொன்னேன். யார் சொன்னா நான் சிங்கிளா இருக்கேன்னு? நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப எதுக்கு அப்படி பாக்குற? என்னோட ஃபர்ஸ்ட் லவ், கடைசி லவ் எல்லாமே சிவில் சர்வீஸ் IAS மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. சரி, ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் படிச்சா கல்யாணம் பண்ணி கூடாதா என்ன? இன்னைக்கு இருக்கிற பாதி ஐஏஎஸ் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஐஏஎஸ் கிளியர் பண்ணவங்க. இன்னும் சொல்ல போனா போன வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்தவங்க கூட கல்யாணம் ஆனவங்க தான். நான் இங்க ஒருத்தி இருக்கிறதுனால தானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இங்க இல்லைன்னா தான் இந்த ஹேமாவோட அருமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நடு வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னாடி கையோங்கிற அளவுக்கு கேவலமாயிடுச்சுல. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அக்கா, என்ன? அத்தை ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க அக்கா. முடிஞ்சிருச்சு உன்னோட அட்வைஸ் எல்லாம். கிளம்பு. அக்கா, என்னம்மா நீங்க கோவமா இருக்கீங்க? விடுங்கக்கா. உங்களுக்கு அத்தைய பத்தி தெரியாதா? சுபாக்காவையும் அன்னைக்கு இப்படிதான் திட்டினாங்க. ஆனா அப்ப அதை மறந்துட்டு இப்ப நல்லா பேசலையா? போதும், நிறுத்து. சும்மா இங்க நாடகம் போடாம வெள்ள போடு. அக்கா, நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண? எல்லாம் உன்னாலதான். அக்கா, என்னாலயா? என் மேல அத்தை எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? இப்ப என்னமோ நீ ஒருத்திதான் இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்கற மாதிரி. ஏன் எங்களால முடியாதா? ஆனா உன்னை சும்மா சொல்லிட கூடாதுடி. நீலாம் சரியான காரியக்காரிதான். எப்படி அத்தைய கவர் பண்ணோன்னு நல்ல பிளான் பண்ணி வந்த உடனே கன்சீவ் ஆயிட்டேன். ஆனா நாங்க தான் எல்லாம் தள்ளி போட்டு பெத்துக்கலான்னு உன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அக்கா, பாடி என் கண்ணு முன்னால நிக்காத. வந்துட்டான் பெருசா ஆறுதல் சொல்ல. போடி. ஹேமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? பாருங்க பண்ற வேலையெல்லாம். ஓகேக்கா. சரி, ஜூஸ் குடிச்சியா? டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு இருக்கேல்ல? போட்டுட்டு தான் இருக்கேன் இந்திரா. அக்கா, இப்ப என்னாச்சுன்னு நீ சொல்ல போறியா இல்லையா? உன் குரல் எந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப நீ ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்துச்சு? இந்திரா, அது சொல்லுக்கா. ஹேமாக்காதான். ஹேமாக்காவா? அவங்க என்ன பண்ணாங்க உன்ன? ஹேமாக்காவுக்கு நான் கன்சீவா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. அவங்க பேசினது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சுடி. நீ கன்சீவா இருக்கிறது அங்க ஹேமாக்காக்கு மட்டும் இல்ல, அங்க இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு உறுத்தலாதான்க்கா இருக்கு. என்ன சொல்ற இந்திரா?
சரிக்கா, அத பத்தி நீ எதுவும் போட்டு யோசிக்காத. ஆனா எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா மட்டும் இரு. அப்புறம் தயவு செஞ்சு யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி சாப்பிட்றாத. சரிடி. சரிக்கா, நீ பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி இந்திரா. சரி, பாய்க்கா, நான் வச்சிடுறேன். பாய். அவன்கிட்ட போய் எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு சொல்லி கெஞ்ச சொல்றியா? இந்திரா, நான் அப்படி சொல்லல. நீ வேணா பாரு, கௌதம் கிட்ட நீ பேசினா கண்டிப்பா ஒத்துப்பான். எல்லாம் உன் நினைப்பு தான். நீ வேற போடி. நான் போய் உன்னை யார தியாகம் பண்ண சொன்னது? அப்புறம் வேற என்ன? நமக்கு தேவை என்ன? அந்த வீட்டுக்குள்ள போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கௌதம கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கௌதம் விருப்பப்படி பேசி அவனை கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் நடந்தாதான் நீ வீட்டுக்குள்ள போக முடியும். நீ வீட்டுக்குள்ள போயிட்டா போதும் இந்திரா. அப்புறம் அவன்கிட்ட பேசி கீசி எப்படியாச்சும் அவன் மண்டையை கழுவி உன் ஐஏஎஸ் கனவை ஒத்துக்க வச்சிடலாம். என்ன சொல்ற? இப்போ எதுக்குடி என்ன குழப்பிட்டு இருக்க? ஆமா இந்திரா, எனக்கு இதான் ஒரே வழின்னு தோணுது. ஏன்னா நீயே வாய் விட்டு நான் இங்க தங்குறேன்னு கேட்டும் உங்க அக்காவோட மாமியார் இதுக்கு ஒத்துக்கல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு அந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த உரிமையை உருவாக்க நாளைக்கே நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை யார் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும் சொல்லு? அக்கா வாழ்க்கை மட்டும் இல்ல இந்திரா, அவங்க வயித்துல வளர குழந்தையோட உயிரும் இப்ப ஆபத்துல இருக்கு. அதான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா நான் சொல்றேன்லாம் நீ ஒன்னும் முடிவெடுக்க வேண்டாம். நீ எப்பவும் சொல்ற மாதிரிதான் தனியா உட்காந்து யோசி. உனக்கு என்ன சரின்னு படுதோ அந்த முடிவெடு, சரியா? நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ரோஷி, பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்க? ஏதாச்சும் பேசு. பேசுனா என்ன பேச சொல்ற கதிர்? இல்ல எனக்கு புரியல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன ரோஷி, நான் என்ன பண்ணேன்? இந்த பத்திரிக்கையை நீயே வச்சுக்கோ. நம்ம விஷயத்த வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஊர் அறிய பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா என் தம்பிக்கு கல்யாணம், அதுக்கு வந்துருன்னு பத்திரிக்கை வைக்கிற. என்ன கதிர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? உன் தம்பி கல்யாணத்துல உன் பொண்டாட்டி கூட ஷோ ஆஃப் பண்ணி நிப்ப. என்ன வந்து அத பாத்துட்டு சந்தோஷப்பட சொல்றியா? ரோஷி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இந்த நிலைமையில நான் எப்படி இத போய் வீட்டுல சொல்ல முடியும்? ஏன் சொன்னா என்ன? 2 வருஷம் நாம ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உனக்கு புரியலையா? நான் உன்னை முழுசா நம்பிக்கிட்டு இருந்த கதிர், இன்னைக்கு என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ போன் பண்ணா கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. இப்ப பாரு, உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு உன் ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கு. நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர கதிர். இப்போ வீட்ல எல்லாரும் கல்யாண வேலையில இருக்காங்க. இப்போ போய் எப்படி சொல்ல முடியும்? நீயே சொல்லு. ப்ளீஸ் ரோஷி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா நம்ம விஷயத்தை வீட்ல பொறுமையா பேசிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. காவியா வேற இருக்கா, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. முடியாது கதிர், இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். ரோஷி, இம்பாசிபிள். என்ன பேசுற நீ? கௌதம் பாவம் ரோஷி. இப்ப போய் நம்ம விஷயத்தை வீட்ல சொன்னா அவன் கல்யாணம் நிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அத புரிஞ்சுக்கோ. ஓ, உன் தம்பிய பத்தி இவ்ளோ அக்கறைப்படுறியே, ஏன் நிலைமை உனக்கு புரியுதா? புரியாம இல்ல ரோஷி, நான் என்ன பேச மாட்டேன். நான் சொல்றேன்,
கௌதம் கல்யாணம் முடியட்டும் தானே சொல்றேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ருஷி, ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதம் கல்யாணம் முடிஞ்சதுமே நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ம்? ஹேமா, என்ன புரியுதா? புரியுது அத்தை. என்ன புரியுதோ, கேட்டா சும்மா தலைய ஆட்டு. அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? அக்கா கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லு. சரிங்க அத்தை. அவளை விடுறி. அப்புறம் காவியா, யாரு என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யக்கூடாது. இது பாருங்க, யாரும் காவியாக்கு வேலை சொல்லக்கூடாது. காவியா, சேஃப்டியா இருக்கிறது தான் உன்னோட வேலையே. புரியுதா? சரிங்க அத்தை. பாருங்க, நாளைக்கு நிச்சயத்துக்கு ஐயர் சொன்ன பொருள் எல்லாமே இன்னைக்கு மண்டபத்துக்கு போய் சேர்ந்துடணும். அப்புறம் சமையலுக்கு கேட்டரிங் ஆளுங்க கேட்கிற எல்லா பொருளையும் லிஸ்ட் போட்டு என்ன ஏதுன்னு பாத்துரு. டெக்கரேஷன் பக்காவா இருக்கணும். என் பொண்ணு நிச்சயத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வைக்கிறேன். என்னங்க, எனக்கு தெரிஞ்சு குறைன்னு வந்தா இவங்களால வராது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பொண்ணு தாங்க பிரச்சனை. அவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல. தினமும் சாயங்காலம் 6 மணி ஆனாலே பப்பு பார்ட்டின்னு வெளியே கிளம்பிடுறா. இதெல்லாம் கௌதமுக்கும் அந்த ஜெயாக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நினைச்சு பாருங்க. நம்ம இவள ஒரேடியா நிறுத்த சொல்லல, கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் கையும் காலையும் வச்சுக்கிட்டு கம்மன் இருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. வரும். என்னது பார்வதி? என்னப்பா எங்கடி கிளம்பிட்ட? அது ஆபீஸ் விஷயமா சின்ன ஒரு மீட்டிங். பிஞ்சிடும் உனக்கு. மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாத? ஆபீஸ் கிளம்புற மூஞ்சா இத? பார்ட்டிக்கு தானே போற? இங்க பாரு வரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மா, என்னம்மா? இவ எனக்கு எந்த நேரத்துல பிறந்தாலோ தலை எழுத்துறா. காலையில நிச்சயதார்த்தம் இருக்க, அடுத்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் இருக்க. இந்த நேரத்துல நீ வெளியே சுத்துறது அவ்வளவு நல்லா இல்ல வரும். ஒழுங்கா உள்ள போ. இவ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான்? அம்மா ப்ளீஸ், நான் சீக்கிரமாவே வந்துருவேம்மா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ஒழுங்கா உள்ள போ. போன்ல யாருடி? ஃப்ரெண்டு தாமா. ஃப்ரெண்டு தானே? அப்ப அட்டெண்ட் பண்ணி பேசு. அத நான் அப்புறம் பேசிக்கிறேம்மா, விடுமா. ஏ வரு, போகாதன்னு சொல்றேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஐயோ அம்மா, நான் வெளியே எங்கேயோ போல, வீட்டு வாசலுக்கு தான் போறேன். போதுமா? இந்த நிச்சயம் நடந்ததுதான் நடந்துச்சு, ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் முடிஞ்சு போன கையோட இவங்க திரும்பி வந்துருவானே தோணுது. இப்ப எதுக்கு இவ என்ன முறைச்சிட்டு போறா? ஈஸ்வரா, இன்னும் சொச்ச காலத்துக்கு இவங்க மத்தியில எப்படிதான் நான் காலம் தள்ள போறனோ கடவுளே. என்ன சித்தி? அது ஒண்ணும் இல்ல கௌதம், நீ கடைசியா வரும்போது யார பார்த்த? இல்ல அம்மா, இந்திராவதாமா பார்த்துட்டு வந்தேன்.
கடைசியா கொடுத்த gift எல்லாமே திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு? சும்மாதான். நீ லேட்டா வந்தல்ல, அதான் கேட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு. பாத்தியாக்கா, பாக்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான்னு. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், அந்த இந்திராவை வீட்டுக்குள்ள விடாதன்னு. நீ மட்டும் கொஞ்சம் யோசிக்காம முடிவெடுத்து அவளை வீட்டுக்குள்ள விட்டிருந்த, இந்நேரம் நம்ம வீட்டோட மானம் காத்துல பறந்து போயிருக்கும். இல்ல ராகினி, இதை இதோட விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீ விடுக்கா, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. இல்ல ராகினி, அவளை அவ்வளவு குறைச்சி எடை போட்ட கூடாது. நீ அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அப்போ நீங்களும் கௌதமும் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ அது முக்கியம் இல்லைங்க. நடக்க போற கௌதம் கல்யாணத்துலதான் என் அக்கா வாழ்க்கையே அடங்கி இருக்கு. புரியலங்க, இதுக்கு உங்க அக்கா வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கௌதம்க்கு வருவோட கல்யாணம் நடக்க கூடாது. இதுக்கு மேல என்னால எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா நான் இதை என் அக்காக்காக மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த வரு கௌதம நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. அவனும் பாவம் வருவோட உண்மையான சுயரூபம் தெரியாம இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வருவ பத்தின உண்மையெல்லாம் கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. சரிங்க, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் வருவோட எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வருவ பத்தின எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு நீங்களே கௌதம் கிட்ட வந்து வருவ பத்தின உண்மையெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌதம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், எங்க அக்கா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லைங்க, என்னால கண்டிப்பா அது முடியாது. ப்ளீஸுங்க, முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்க. வரு தப்பானவதான், ஆனா நான் தப்பானவன் கிடையாது. நாங்க ஒன்னா பழகின ஆதாரத்தை வச்சு அவளை என்னால மாட்டி விட முடியும். அப்படி பண்ணா நான் வரு மேல வச்சிருந்த காதல நானே கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவ வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. தீபக், இவன் என்ன இந்திரா கூட பேசிட்டு இருக்கான்? இந்திரா அடிப்பாவி, என்னால வருவோட நேரடியா மோத முடியலன்னு தீபக் மூலமா வர பாக்குறியா? அதுதான் எப்படி இந்திரா? பார்க்கலாம். ஏய், அக்கா தாண்டி கால் பண்றா. பேசுடி. ஹலோ அக்கா. ஏய் இந்திரா, சொல்லுக்கா, என்ன விஷயம்? சடனா கால் பண்ணிருக்க? இல்லடி, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? என்னக்கா கேள்வி இது? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுக்கா. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, இங்க வீட்ல எல்லாரும் பூஜை வேலையில பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல செக்கப் இருக்கு. அவரும் ஆபீஸ் போயிட்டாரு. வேற யாரையும் எனக்கு துணை கூப்பிட முடியாது. நீ கொஞ்சம் என் கூட வரியா? இத கேக்குறதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ தயங்குற? எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு, நான் வரேன்க்கா. சரி, அப்ப நீ ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் வந்துரு. நானும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன், சரியா?
ம் சரிக்கா நான் வந்துடுறேன். சரி கல்யாணி, அக்காக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ ஹாஸ்டல் போயிரு, நான் உனக்கு கால் பண்றேன். சரிடி, பார்த்து பத்திரமா போ. ம் சரிடி, மறக்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்ணு. கண்டிப்பா. பாய். ஆட்டோ ஆட்டோ. இங்கதானே அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, காணோம். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டு தாடி வச்சு ஒருத்தர் நின்னாரே, அவரை பாத்தீங்களா? பிங்க் ஷர்ட் போட்டுட்டா? அப்படி யாரும் இல்லையே. அண்ணே, இங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் இளநீ குடிச்சிட்டு நின்னாரே, அவரை பாத்தீங்களா? இங்கதானே இளநீ குடிச்சிட்டு நின்னாரு, இப்பதான் நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? அப்படி யாரும் இங்க வரலையம்மா. அவரு உனக்கு என்னமா வேணும்? அவர் என்னோட வீட்டுக்காரர்னு. மூணு கன்னி பொண்ணுங்களை வர சொன்னானே, அவங்க வந்துட்டாங்களா? ராகினி அக்கா, என்னடியாச்சு? அதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா, வந்துட்டே இருக்காங்க. பூஜை முடியும் போது அவங்க இங்க இருந்தாங்க. 11 மணி தாண்டிட்டா அப்புறம் அமாவாசை திதி போயிடும். அப்புறம் 35 மணி நேரம் கழிச்சுதான் இந்த பூஜை நடத்தின மாதிரி இருக்கும், பாத்துங்க. இதுக்குதான் ராகினி நான் முன்னாடியே சொன்னேன். இதெல்லாம் முன்னாடி நீ ரெடி பண்ணி வைக்க மாட்டியா நீ? இப்ப பாரு, எப்ப வருவாங்க அவங்க? போன் போட அவங்களுக்கு. மாமா டென்ஷன் ஆகாதீங்க, கன்னி பொண்ணுங்கள ரெடி தான், நான் பேசிட்டேன், இதோ வந்துட்டே இருக்காங்க. அட என்னமா நீ சாமி, அவங்க இப்ப வந்துருவாங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. பொண்ணு மாப்பிளைய வர சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இப்படி வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. பாப்பா கொஞ்சம் இருங்க மாமா. என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? 2 பேரை வச்சுட்டு இந்த பூஜை பண்ண முடியாதம்மா. என்ன ராகினி இது? சாரி மாமா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காங்க? என்ன மாமா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? இல்ல காவியா, பரிகாரம் பண்ண 3 கன்னி பொண்ணுங்களை நம்பூதிரி கேட்டிருந்தாருல, அதுல 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 3வதா யாரும் கிடைக்கலன்னு தான் அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என் பையன் கல்யாணத்துல தடை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தா
அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு கூட தடை வருதே கடவுளே. நான் என்னதான் செய்யறது? பாவம் ஜெயாத்த. ஆமா காவியா, என்ன பண்றது? அக்கா, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இப்ப என்ன, பூஜையில உட்கார்றதுக்கு 3ஆவதா ஒரு கன்னி பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? இந்த வீட்லயே ஒரு கன்னி பொண்ணை வச்சுட்டு எதுக்கு வெளியில போய் தேடுறீங்க? அவளையே வச்சு பரிகாரம் பண்ணி முடிச்சிட வேண்டியதானே? ஆபத்துக்கு பாவம் இல்ல பாருங்க. மாமா, யாரு சொல்றாங்க? தெரியலையே காவியா. வேற யாரு? நம்ம இந்திராவை தான் சொல்றேன். அத்தை, இல்ல அது வந்து. ப்ளீஸ் இந்திரா, ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். பூஜையை முடிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாமா இருக்கு. இது நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத இந்திரா. இந்திரா, என் மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்ததுன்னா என்ன நீ மன்னிச்சிரு. இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்திரா. இது உங்க பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டதுதான். அவங்க கையால தாலி வாங்க வேண்டிய என்ன மடி ஏந்தி மடி பிச்சை வாங்க சொல்றீங்களே. ஆனா இது எதுவுமே எதேச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. இந்திரா, என்னம்மா நான் இவ்ளோ சொல்லியும் யோசிக்கிறியே? ஓ, நான் முன்னாடி பொண்ணு உங்க அப்பா அம்மாவெல்லாம் அவமானப்படுத்தினே, அத பத்தி யோசிக்கிறியா? இல்ல, நான் வேணும்னா உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிருமா. என் பையன் வாழ்க்கைக்காக ப்ளீஸ். இந்திரா, இந்த ராகினி ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாது. எப்படி? என்னடி இதெல்லாம்? எதுக்கடி ஒத்துக்கிட்ட? பைத்தியமா உனக்கு? பரவாயில்லக்கா, விடு. வாடி, இததான் எதிர்பார்த்தேன். அம்மா, நேரம் கம்மியா இருக்கு, மத்த பொண்ணுங்களை வந்து உட்கார சொல்லுங்க. பையனே பொண்ணு இங்க வர சொல்லு. முதல் தட்டிங்க தாலி வளையல் புடவை முதல் பொண்ணுகிட்ட கொடுங்க.
நீங்க இத எனக்கு பதிலா ஒருத்தர் வரதா இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? இல்ல வேண்டாமா. பரவாயில்லக்கா, வாங்கிக்கோங்க. இல்ல, இது உங்களுக்குன்னு கொடுத்தது, அதுவும் தங்கம். அதை ஏமா வேணான்ற? கடவுள் புண்ணியத்துல எனக்காக அக்கா, அம்மா, அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. அதுவும் இல்லாம எனக்காக என் அப்பா நிறைய நகை சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கு அதுவே போதும். இத எனக்கு பதிலா வர இருந்த அவங்க கிட்ட சேர்த்துட்டா அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்கக்கா. நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை போய் இப்படி திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டாங்களேம்மா. திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டாங்களா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மா, நாங்க சொன்னோன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கம்மா. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. எங்க கூட வர இருந்த அந்த 3வது பொண்ணு வர வேணான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பதிலா வேணும்னே திட்டம் போட்டு உங்களை வச்சு பூஜையை முடிச்சிட்டாங்க. யார் அப்படி பண்ணா? ராகினி அம்மா தான். நீங்க இந்த வீட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுமா. சரி, இத மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா, நாங்க வரோம். நான் எங்க அக்கா கூட இருக்கேன்னு சொன்னது ராகினிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன குறி வச்சு இப்படி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப பாக்குறாங்க. என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என் அக்காவை விட்டு எங்கேயும் போறதில்ல. கௌதம், சொல்லுங்க கௌதம். இல்ல, இந்திரா கூட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு மறுபடியும் அவளை எல்லாரும் திட்டி அவமானப்படுத்துறதுக்கா? போதும் கௌதம், அதெல்லாம் இனி என் தங்கச்சிக்கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஏற்கனவே உங்க கல்யாணத்துல இந்திராவால தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல அண்ணி, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்காக மொட்டை மாடியில வெயிட் பண்றேன். கொஞ்சம் பேசணும் இந்திரா, ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்திரா. என்னால தானே உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ஐ ஃபீல் வெரி கில்ட் இந்திரா. அதுக்காக தான் உங்ககிட்ட சாரி சொல்ல கூப்பிட்டேன். ஐம் சோ சாரி இந்திரா. அண்ட் இந்திரா, அது வரதா சொல்லிட்டு கடைசி நேரத்துல அந்த பொண்ணு வரலங்கிறதுனால தான் அம்மா உன்னை வாங்க சொன்னாங்களே. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எனக்காக ப்ளீஸ். உன் அம்மா என்ன அப்படி சொன்னது வேணா ஏதோ யதார்த்தமா இருந்திருக்கலாம் கௌதம். ஆனா அந்த பொண்ணு கடைசி நேரத்துல வராம போனது என்னமோ யதார்த்தமா நடந்த விஷயம் இல்ல. எனக்கு புரியல நீ என்ன சொல்றேன்னு. ஆமா கௌதம், இது எல்லாமே உங்க சித்தி பண்ற டிராமா தான். சித்தியா? ஆமா, உன்னோட சித்தி தான். அவங்க தான் என்ன வேணும்னே அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த 3வது பொண்ண வர வேணான்னு சொல்லிட்டு என்ன அப்படியே மடி ஏந்தி தாலி வாங்க வச்சாங்க. இது எல்லாமே அவங்களோட திட்டம் தான் கௌதம். ஆரம்பிச்சிட்டியா? உன்னெல்லாம் சத்தியமா திருத்தவே முடியாது. அது எப்படி இந்திரா, உன்னால மட்டும் ரொம்ப சாதாரணமா யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மேல பழி போட முடியுது? நான் ஒன்னும் பழியெல்லாம் போடல கௌதம், நான் இங்க உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். எது? ஏய், அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன்னையும் கௌதமையும் பிரிக்கிறது எங்களுக்கு வேலையா? போதும், இன்னும் ஏன் நடிக்கிறீங்க? நான்
இப்ப தீபக்க பாத்துட்டு தான் வரேன். தீபக் கிட்ட இருக்கிற போட்டோ வீடியோ ஆதாரத்தை எல்லாம் கௌதம் கிட்ட காட்டி தானே இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தலான்னு பார்த்த. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்ற? இனி நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் அந்த தீபக் கிட்ட இருந்து ஒரு போட்டோ கூட வாங்க முடியாது. என்ன பாக்குற? அவன் கிட்ட இருந்த மொத்த ஆதாரமும் மொபைலோட சேர்ந்து மொத்தமா காலி. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. கௌதம்னா என் கழுத்துல தாலி கட்டுவான். காவியா, என்னம்மா ஒண்ணும் இல்ல அக்கா. என்ன இது? மண்டபத்துக்கு கிளம்பும் போது உன் கால் தடுக்குதே. ஏதோ அபசகுணமா இருக்கு. இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? பழைய பஞ்சங்க மாதிரி பூனை குறுக்க போறதுக்கு புடவை தடுக்குனதுக்கெல்லாம் சகுனம் சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. வா காவியா. கால் தடுக்காம என்ன பண்ணும்? மண்டபத்துலதான் உனக்கு தரமான வெயிட்டான சம்பவம் காத்துட்டு இருக்கே. காவியா, வாசல்ல உன் கால் தடுத்தது என் மனசுக்கு சரியா படல. நீ வேணா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறியா? என்னம்மா யோசிக்கிற? போயிட்டு வாமா. சரிங்கக்கா. ஏய், எங்க போற? இல்லக்கா, உள்ள தண்ணி குடிக்க. காவியா, அவதான் பழைய பஞ்சாங்கம். அவ சொல்றத ஏன் கேக்குற? விடு, வா போலாம். இல்லக்கா, எனக்கு என்னமோ சுபாக்கா சொல்றதுதான் சரின்னு தோணுது. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். போமா. போடி போ. என்னதான் நீ தண்ணி குடிச்சு குட்டிக்கரணம் போட்டாலும் மண்டபத்துல என்னோட ஸ்கெட்ச் உனக்கு தான். அதுல நீ தப்பிக்கவே முடியாது. இந்திரா, ஏன் இந்த வீட்ல இவ்ளோ அவமானத்தை தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப வரா? இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அந்த பிரச்சனை நமக்கு புரியவே மாட்டேங்குதே. கடவுளே, இந்த கல்யாணத்துல இந்திரா பயப்படுற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என்னடி சொல்ற? இவ்ளோ ஓபனா சேலஞ்ச் பண்ணலா? நீ சும்மாவா விட்டுட்டு வந்த? நீ அதானே. ஏண்டி இவ்ளோ திமிரா பேசுறா? நீ எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏய், முட்டாளா நீ? இப்ப நான் எல்லார்கிட்டயும் சொன்னா உடனே நான் சொன்னேன் அவ ஒத்துப்பாளா? ஏண்டி நீ வேற? நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவா. அதுவும் இல்லாம இந்த தீபக் விஷயம் வேற அவளுக்கு தெரியும். அவ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான்னு வை, நம்ம பொழப்பு சிரிச்சிரும்.
கௌதம் அதுக்கப்புறம் தீபக் யாருன்னு நோண்ட ஆரம்பிச்சானா அவ்வளவுதான். அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? இங்க பாரு வரு, நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன், அவ சாதாரண ஆள் இல்ல. ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்து இப்ப IAS படிக்கிறானா எவ்வளவு புத்திசாலின்னு யோசிச்சுக்கோ. இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா நான் கிரிமினல்டி. அவ இருந்தா தானே கல்யாணத்தை தடுப்பா. இந்திரா மண்டபத்துக்கு வரட்டும், ஜெயா அத்தைய வச்சு அவளை அங்க இருந்து அடிச்சு துரத்துறனா இல்லைன்னு மட்டும் பாரு. வரு, கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டோம். அப்ப கீழே வர வேண்டியது தானே? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க அப்பா வேற கத்திக்கிட்டே இருக்காரு. ஆமா, அவருக்கு வேற வேலையே இல்ல. ஏய் போங்கடி. வாங்கம்மா. மேனேஜர். என்னக்கா இது? மேனேஜர் சொல்லுங்க மேடம். என்னையா இது? கரண்ட் போயிடுச்சு. சாரி மேடம், நான் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கரண்ட் வந்துரும் மேடம். யோ என்னையா சாரி? இதெல்லாம் பார்த்து நீங்க சரி பண்ணி வைக்கிறது இல்லையா? 1 மினிட் மேடம். நீங்களாம் என்னதான் மண்டபம் மேனேஜ் பண்றீங்களோ? டேய், என்னமாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. மேனேஜர் மேடம், இன்னொரு முறை இங்க கரண்ட் ஆஃப் ஆச்சு, அவ்வளவுதான். சாரி மேடம், இனி இப்படி நடக்காது. போங்க. சாரி மேடம். போன் கொடுங்க. என்ன கௌதம்? சித்தி, கரண்ட் போச்சுல, அப்புறம் லைட் வந்து அழகா. அப்பா, ஒரு 100 ரூபாய் வேணும்பா, ஆட்டோ கொடுக்கணும். என்ன கௌதம்? சித்தி, கரண்ட் போச்சுல, அப்புறம் லைட் வந்து அழகா. இல்லையே. ஏய், நடிக்காதடா. நான் உன் அண்ணன். ஒன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் மனசுல இந்திரா தானே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவளை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஓஹோ ஓஹோ. என்ன ஒரு மாதிரி பாக்குற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என் லைஃப்ல வருவ தவிர வேற யாருக்கும் இடமே இல்லை. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ரொம்ப நல்லவன்டா நீ, நம்பிட்டேன். இந்த டிராமாலாம் அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் போய் போட்டுக்கோ. அவங்க வேணா இதை நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா. நீ மனப்பூர்வமெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல.
மனசு பூரா இந்திரா தான் இருக்கா.